warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அன்சார் மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பார்த்து வருகிறோம். கடந்த 4-5 வாரங்களாக திருமணம் செய்வது சம்பந்தமாக தொடராக நாம் பார்த்து வருகிறோம். திருமணம் என்பது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செய்ய வேண்டும், அதன் மூலமாக சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய செய்திகளை மக்களுக்கு முழுமையாக சொல்ல வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கான சில வரைமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வரைமுறைகள் எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த திருமண வாழ்க்கையும் திருமணமும் சரியாக நடைபெறுவதில்லை. நடந்த பிறகும் அவர்கள் வாழ்க்கை முறைகள் சரியாக அமைவதில்லை. அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் போனால் ஒழுங்காக வாழ முடியாதுங்கிறது காமன் சப்ஜெக்ட். அது குறிப்பாக இந்த நிக்கா விஷயத்தில், திருமண விஷயத்தில் தற்காலத்தில் இளைஞர்கள் மத்தியிலையும் அந்த காலேஜ் பெண்கள், காலேஜ் ஆண்கள், இவர்கள் மத்தியில் ஒரு கலாச்சாரம் புதியதாக பரவி வருகிறது. அது என்னன்னு சொன்னாக்கா, போகிற இடங்களில் தனக்கு பிடித்த ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால், தங்கள் மனசுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் மாற்று மதமாக இருந்தாலும் அவர்களுக்கு களிமா சொல்லி நிக்கா முடித்து வைத்துள்ளலாம் என்று சொல்லி இவங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னாக்கா, ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்கிறான், அந்த பெண் வேற்று மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இவன் என்ன நினைக்கிறான், களிமா சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அப்படிலாம் சொல்லவே கிடையாது எங்கேயுமே. அல்ல, கலிமா சொல்லி விட்டு உடனே திருமணம் செய்வதற்கு எந்த ஆதாரமும் குர்ஆன் ஹதீஸில் கிடையாது. இது பரவலாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த 2வது அத்தியாயம் 221 நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். லா துருக்கிகள் முஷ்ரிக்காத்து ஹத்தா யுமின்ன அப்படிங்கிற வார்த்தை அங்கே இடம் இருக்கிறது. ஆண்களை பார்த்து, இளைஞர்களை பார்த்து, அவர்கள் நிக்கா முடிப்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இணை வைக்கின்ற பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள், எதுவரை என்று சொன்னால் அவர்கள் முழுமையாக ஈமான் கொள்ளும் வரை அப்படின்னு அர்த்தம். இந்த அரபி இலக்கணத்தில், அதில் அரபி இலக்கணம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். அரபி இலக்கணத்தில் அந்த வார்த்தை ஹத்தான்னு ஒரு வார்த்தை வரும். இங்கேயுமே ஹே பா ஏ போட்டு ஒரு குர்ஆன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஹத்தா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா வரை அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக நான் இப்போ சொல்கிறேன் அரபியில், ஹர்ஜ்து மினல் மஸ்ஜிதி இலல் பைத்தி அப்படின்னு சொல்லிங்களேன், பள்ளிவாசலிருந்து நான் வீட்டுக்கு போனேன்னு அர்த்தம் இருக்கு. அந்த வீட்டுக்கு போனேங்கிற வார்த்தைகளை பெரும்பாலும் இலா என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அரபி இலக்கணத்தில். இலான்னு சொன்னாக்கா வரைன்னு அர்த்தம், ஹத்தானாலும் வரை தான். ஹத்தா என்ற அந்த அரபி வார்த்தைக்கும் வரை, டூன்னு சொல்ல இங்கிலீஷில் அதே மாதிரி இலா என்ற வார்த்தைக்கும் வரைன்னு அர்த்தம். ஆனால் எங்கெல்லாம் இலா பயன்படுத்த வேண்டும், எங்கெல்லாம் ஹத்தா பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த இறுதி கட்ட விஷயத்துக்கு தான் ஹத்தா பயன்படுத்துவாங்க. இறுதியாக உதாரணமாக அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அல்லாஹ் ஹத்தா என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தலாம். இதுக்கு சில பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்று அழைந்து கொண்டே இருப்பார்கள். எதுவரை என்று சொன்னால் மன்னரையை சிந்திக்கின்ற வரை, ஹத்தாங்கிற வார்த்தைக்கு வரையில் அர்த்தாங்க. அப்போ செத்து போகிற வரைக்குமே இப்படி அலைவான்னு அர்த்தாங்க. அந்த இடத்துல பயன்படுத்துகிற ஹத்தா என்ற வார்த்தை என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா கடைசி கட்டம். இங்கே அந்த வார்த்தையை தான் எல்லாம் பயன்படுத்துகிறான். அந்த இளைஞர்களை பார்த்து நல்லா சொல்கிறான், ஹத்தா யுமின்ன, நீங்கள் பார்க்கிற அந்த பெண்கள்
வேற்று மதத்துக்காரர்களாக இருந்தால் அவர்கள் முழுமையாக ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் நிற்க முடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த வசனத்துக்கு முழுமையாக ஈமான் கொண்டிருக்கணும். நீ பார்த்த பொண்ணு அழகா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து கலிமா சொல்லி கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி திருமணமான விஷயங்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள். இன்றைக்கு போகிற இடத்துல வந்து அழகை பார்த்து நிக்கா பண்ணிட்டு வந்துடுறாங்க, கலிமா சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்ச காலத்தில் அவங்களுக்கு வந்து மனக்கசப்பு ஏற்படுகிறது. அதிகமான ரிப்போர்ட் சொல்லலாம், சொந்தமாக சொல்லலை, அதிகமான ரிப்போர்ட்டுகளுக்கு காரணமே அந்த குர்ஆனை ஒழுங்காக வழங்காதது தான் காரணம். நீ ஒருவேளை ஒரு அழகான பெண்ணை நீ வந்து வேற்று மத பெண்ணை நீ பார்த்துருக்கிறாய், உனக்கு மனசு பிடிச்சிருக்குன்னு சொன்ன என்ன செய்யணும் சொன்னாக்கா அவங்க ஹத்தா இப்பின்ன வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹத்தா இப்பின்னா அவங்களுக்கு தேவையான பயிற்சி முதல்ல கொடுக்கணும். அல்லாண்டா யாருன்னு சொல்லிக் கொடுக்கணும், உலகன்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும், தொழுகை முறைகளை சொல்லிக் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். கால அவகாசம் கொடுத்து முழுமையாக அவர்கள் ஏற்கனவே இருந்த பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய ரத்தத்தில் இருப்பாங்க. ஏற்கனவே இருந்த அந்த வழிபாட்டு முறைகள், கடவுளை பற்றிய எண்ணங்கள், அவங்க சமுதாயத்தில் இருக்கிற வழிபாட்டு முறைகள், மரியாதை செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே மாற்றத்துக்கு முரணாக இருக்கும். அது பிளட்லேயே இருக்கும். அந்த பிளட்லேயே இருக்கிற விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது அதிகமாக. அதுக்காகத்தான் அந்த ஹத்தா என்னன்னு சொன்னாக்கா அவங்க நம்பிக்கை கொள்ளுகின்ற வரை முறையாக அவர்களுக்கு முதல்ல பயிற்சி அளிக்கப்பட வேண்டும்னு அர்த்தம். அவங்களுக்கு முறையாக பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்களை வந்து விரும்பிய காரணத்தினால கலிமா சொல்லி உடனே வந்து நிக்கா பண்ணி வருவதால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன ஆகிறாங்கன்னு சொன்னாக்கா பெரும்பாலும் ரிப்போர்ட்டு அவர்கள் ஒன்று அங்கே வந்து ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கொண்டு வெளியே செல்லுகிற ஒரு காட்சி. அதுக்கு பிறகு என்னன்னாக்கா மார்க்கத்துக்கு முன்னான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிற காட்சியும் பார்த்துட்டு இருக்குமா இல்லையா? காரணம் என்ன? இதுதான் காரணம். அல்லாஹ் சொன்னதை கேட்கறதுனா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாருங்க, யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வந்தாக்கா உடனே வந்து சத்தியம் பண்ண சொல்லுவார் கையை பிடிச்சி. பெண்களாக இருந்தால் சத்தியம் வாங்க மாட்டாங்க, ஆண்களாக இருந்தால் கை மேல் கை வைத்து முதல்ல கலிமா சொல்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாத்துடைய அந்த பேசிக் விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்து இதுக்கு தான் கட்டுப்படுகிறேன்னு கேட்பாங்க முதல்ல அவங்க. நிறைய அதிர்ச்சி வருது. நிறைய அதிர்ச்சியில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ உடனே வாங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க நீ கஷ்டப்படுவோம்பாங்க. முதல்ல வந்த வார்த்தை தான் ரிசல்ட்டை இஸ்லாத்துக்கு வந்து கஷ்டப்படுவேன். ஏன் கஷ்டப்படுவேன் அப்படின்னாக்கா உன்னுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் விட வேண்டியிருக்கும். விபச்சாரம் செய்தால் விட வேண்டியிருக்கும். நீ சாராய குடிப்பதாக இருந்தால் விட வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு வட்டி வாங்குவதாக இருந்தால் விட வேண்டியிருக்கும். இப்படி எல்லா விஷயங்களுமே முழுமையாக எல்லா விஷயத்தையும் விட்டு விட்டு நீங்கள் வர வேண்டியிருக்கும். வரியானு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டு தான் வருவாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்ற பேரில் வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் முறையான கல்விகள் கொடுக்கப்படுவதில்லை. அவங்களுக்கு அது அக்கறையை எடுப்பதில்லை. மாறாக அக்கறை எடுக்காத காரணத்தினால அழகா இருக்கிறான்னு சொல்லி நிற்காப்பட்டு ஆண்கள் வந்துடுறான், அந்த பெண்ணு அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு நிற்காப்பட்டு வந்துடுறான். அதுக்கு பிறகு பெரும்பாலும் சரியாக வாழாத ரிப்போர்ட்டு தான் உலகம் முழுவதும் இருக்குது. காரணம் என்னென்ன நம்ம ஆய்வு பார்த்தோம். இந்த சட்டத்தில் ஏன் வருகிறது சொல்லி முழுமையாக இந்த குர்ஆன் வசனங்களை நிறைய வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறான். இந்த பெண்கள் ஈமான் கொள்வதுதான் என்னன்னு சொல்லும் பொழுது எங்கெல்லாம் எல்லாம் பயன்படுத்துகிறானோ அங்கெல்லாம் ஹத்தா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது நம்முடைய ஆய்வுகள். அங்கே என்ன சொல்றாங்க, முழுமையாக அவர்களுக்கு வந்து அல்லாஹ்வை பற்றி முழுமையாக சொல்லிக் கொடுத்து, தூதரை பற்றி முழுமையாக சொல்லிக் கொடுத்து, வாழ்க்கை முறையை பற்றி முழுமையாக சொல்லிக் கொடுத்து, அவர்கள் ஏற்கனவே இருந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்க மாறி இருக்கிறாங்கன்னு முதல்ல பார்த்து குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஈமான் கொள்ள வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஆண் முயற்சி செய்ய வேண்டும். இன்னொரு கண்டிஷன் என்னன்னாக்க இந்த ஆணுக்கு இஸ்லாம் இருக்கணும். முதல்ல இந்த ஆய்வுப்படி ரெண்டு பேர் ஒருவன் வந்து விரும்புகிறான்னு சொன்னால் விரும்புகிற இவனுக்கு முதல்ல இஸ்லாம் இருக்கணும். இவனே அறகுறையாக இருக்கும்போது இவன் என்ன செய்வான்? முதல்ல இவன் போகிற இடத்துல வந்து அல்லாஹ் வந்து வேற விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருக்கான், அதை வந்து மீறிடுறான். அதுக்கு பிறகு இவனிடத்துல வந்து மார்க்கத்துடைய உண்மையான பேசிக் விஷயமே கிடையாது. இவன் ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறான், நம்ம கலிமா செஞ்சு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அதனால ஏற்படுகிற விடைகளை சமுதாயம் சந்திக்கிறது இன்றைக்கு. இதனால தான் பெரும்பாலும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு காரணமே இவங்கிட்ட வந்து முதல்ல பேசிக் இஸ்லாம் கிடையாது. அங்கே பிறந்து விட்டேன் என்று சொல்லி இவன் மனம் போக்கிற போல போகிறான். இவன் அவளும் அப்படி போகிறான். போகிற இடத்துல கிடைச்ச விஷயத்தை அழைத்து கொண்டு வந்து விடுகிறான். வந்த பிறகு வாழ்க்கை முழுவதுமே நாசமாகி சில நேரம் தற்கொலை பண்ணுகிற அளவுக்கு எல்லை மேல் போய் விடுகிறார். சில நேரங்களில் என்ன மாறிட்டவன் சொல்லி சில பேர் தற்கொலை பண்ணி கொடுக்கிறார்கள். குடும்பத்தில் வந்து அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இதெல்லாம் ரிப்போர்ட்டாக இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, பல இடங்களில் இருக்கிறது. காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதில் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இவர்களுக்கு முதல்ல முறையான பயிற்சி கொடுப்பதற்கு முதல்ல அந்த ஆணும் பெண்ணும் முயற்சி செய்ய வேண்டும்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால் முழுமையாக அவர்கள் ஈமான் கொண்டு வாழுகிற வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்கிற அளவுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். அது இல்லாமல் அரைகுறையாக கொடுத்துட்டு உனக்கு அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு அரைகுறையாக தெரியாமல் வாழ்க்கையை ஏதோ ஒரு சேர்க்கிறோம் என்று செயல்படுவதுதான் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வருகிறது. அவர்கள் மூலமாக ஒரு சந்ததிகளும் இது போன்று வழிகட்டி சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்க்குறமா இல்லையா? இது முக்கியமான ரீசன் என்னன்னாக்கா, அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி ஈமான் கொள்ளுகின்றவரை நாம் காத்திருப்பதில்லை. மாறாக நாம ஏற்கனவே விலைக்கு வச்சிருக்கிறோமே களிமா சொன்னால் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி அது கிடையாது என்பதை நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். இது சம்பந்தமாக யாருக்காவது சந்தேகம் இருக்குமானால், இது சம்பந்தமாக இந்த இளைஞர்களுக்கு இந்த நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு சந்தேகம் இருக்கும் தனியாக வாங்கிச்சாலாம் இன்னும் ஏராளமான வசனங்களின் சம்பந்தமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையும் நிறைய இருக்கிறது. ஆகையினால தான் அல்லாஹ் சொல்கிறான், ஏப்பா ரிஸ்கில் போய் மாட்டேங்கிறீங்களே, நீ முதல்ல பேசிக்க அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய். உனக்கு அழகிய முறையில் நான் வைத்திருக்கிறேன். உனக்கு நீ சரியான முறையில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு தொழுது இபாதத் செய்து போகிற இடங்கள் உன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டு பார்வையை பாதுகாத்துக் கொண்டு அழகிய முறையில் பெற்றோர் கட்டுப்பட்டு நீ வாங்கினா உனக்கு அழகிய முறையில் எல்லாம் தர இருக்கிறான், தெளிவாக இருக்கிறது. நம்பிக்கை கொண்டு இருக்கிற பெண்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். ஒழுக்கத்தோடு வாழ்கிற பெண்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு முஸ்லிம் வீட்டு பெண்களை அவர்கள் எப்படியாவது தங்கள் வலையில விழ வைக்க வேண்டியதுக்காக பயிற்சி கொடுக்கப்படுகிறது ஆண்களுக்கு. இதற்கு நம்ம சொந்தமாக சொல்லலை, எப்படியாவது முஸ்லிம் வீட்டு பெண்களை நம்ம கவர் பண்ணி நம்ம கையில் போட்டுக்கிட்டு நிக்கா முடிஞ்ச பிறகு அவள் வேற வேறு ஆக்கி விடணுங்கிற கூட்டம்லாம் இருக்குது. அதுக்காக பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் பெண்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு பெண்கள் மாட்டிக்கொள்ள காப்பாற்றணும். அதனால் இந்த இளைஞர்களும் இளைஞர்களும் கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் சரியான ஒழுங்குமுறை நடைமுறைப்படுத்தும் போது அல்லாஹ் தரவா நம்மளுக்கு இருக்காதான். அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி எப்பயுமே மாற மாட்டாங்க. நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா நமக்கு துணையை சரியாக அல்லாஹ் கொடுப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய பேச்சை குறிப்பாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகள் முதல்ல பெற்றோர்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நன்மை நாடுகிற 2 ஜீவன் இருக்குன்னாக்கா, ஒன்று தாய் தந்தையர்கள் தான். நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க சின்ன பிள்ளைகள் தான். வேறு எந்த உறவு முறைகளும் நன்மையை நாடும், இவர்கள் அளவுக்கு நாடாது. ஆனால் இன்றைக்கு என்ன தெரியுமா, இன்றைக்கு பெரும்பாலும் பிள்ளைகள் வளர வளர பேரண்ட்ஸுக்கு எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை பல குடும்பங்கள் இருக்குது. அத்தா உள்ள வந்தால் மாவு வெளியே போகிறது, மாவு வெளியே வந்தால் அத்தா உள்ளே போகிறது, இப்படிலாம் இருக்குது. ரொம்ப பார்த்துருக்கோம். இது காரணம் என்னன்னாக்கா, சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் விளங்காத தன்மை இருக்கிறது. நடைமுறையில் சாதாரணமாக நடைமுறைப்படுத்த கூட தெரியாத இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டுமானால் தெளிவான சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு இந்த கல்வி முறையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். போகிற இடத்துலலாம் எங்கே கிடைச்சாலும் நம்ம எதையாவது கொண்டு வீட்டுக்கு வந்துடலாம்னு நினைக்காதீங்க. இளைஞர்கள் இன்றைக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இளைஞர் சமுதாயம் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறோம். போகிற இடங்களில் நிறைய ஆபத்து உங்களுக்கு இருக்குது. அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானால் பெரும்பாலும் நம்மளை நாமே கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறையை கஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இன்றைக்கு செல்போன் கலாச்சாரமும் அதில் ஏற்படுகிற நிறைய ஆப்ஸுகள் தான் இன்றைக்கு வழிகெடுத்து கொண்டிருக்கிறது. புதுசாக ஆப்ஸை கொண்டு வருவோம். ஆப்ஸ் அடிக்க பார்ப்பான், அவனை ஆப் அடிக்க தான் ஆப்புங்கிறான் அவனுக்கு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குர்ஆனை தெளிவாக படித்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி தெளிவாக சிந்திக்க வேண்டும். அதற்கு பிறகு சரியான கருத்து குர்ஆனில் இருக்கிறது. அது பெரும்பாலும் நம்மை சென்று அடையவில்லை என்பதுதான் ஒரு குறையாக இருக்கிறது. அதற்கு நம்மளான முயற்சி நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனை முதல்ல இது மாதிரி நிக்கா செய்ய போகிறவங்க எல்லாம் நிக்காத சம்பந்தமாக அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்க வேண்டும். ரசூலா என்ன சொன்னாங்கன்னு பார்க்க வேண்டும். பார்த்த பிறகு அதில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இளைஞர்கள் இன்னும் நிக்கா முடிக்க போகிற பெரியவர்கள் யாராக இருந்தாலும் இதை நேரில் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறோம். இன்னும் பல கட்டுப்பாடுகள் ஆண்களுக்கு பெண்களுக்கு இருக்கிறது இன்ஷாஅல்லாஹ். அதையெல்லாம் வருகின்ற அவர்கள் பார்ப்போம். வளரமாக நம்ம அனைவருக்கும் அருள்வானாக. வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா